விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆடி மாத பலனை தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய முழுமையான கோச்சார கிரக அமைப்புகள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுன்றது பற்றி தான் துல்லியமாக இந்த நம்ம பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் விருச்சிக ராசிக்கு 7வது பாவகம் திருமணஸ்தானத்தில் இருந்து சந்திர பகவானுடைய சாரம் ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் அவதரித்த நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய நேரத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. அது மட்டும் இல்லை, ஆடி மாதம்னா வெள்ளிக்கிழமை பிறக்கப்படக்கூடியது. ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிறக்கப்படுறது மிகப்பெரிய அனுகூலம். 2020வது வருடத்தில் தான் இந்த அனுகூலம் ஏற்பட்டது. அதன் பிறகு 6 வருஷம் கழித்து 2026வது வருஷம் பிறக்கப்பட்ட ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அப்போது இந்த வெள்ளி அப்படின்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் இருக்கார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 10வது பாவகத்தில் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்பட்டது. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கிறார். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியாக இருக்கட்டும், முடிவாக இருக்கட்டும், உங்களுக்கு வளர்ச்சியை தரும், மாற்றுக்கிறது இல்லை. இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது ஆடி மாதம். சில பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் ஏற்பட போகுதுங்க. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் தனஸ்தானாதிபதி தனகாரகனுடைய சாரத்தில் ஆட்சி நிலையில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தை பார்க்கிறார். தனஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானாதிபதியோடு சேர்ந்து உங்கள் ராசிக்கு 9வது பாவகத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்த்துட்டு 7வது பார்வையை உங்கள் ராசியை பார்க்கிறார். இந்த சூழல் எல்லாமே விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடிய ஒரு தருணம். ஆடி மாதத்தில் ஒரு செயல் செய்கிறதில்ல நாம் அப்படின்னு நினைக்காம சந்தர்ப்ப சூழ்நிலை சரியாக இருந்தால் தான் எல்லாமே. உங்களுடைய தொழில் நிமித்தமாக ஒரு மாற்றம் செய்யக்கூடிய சூழல் வருதுன்னா தாராளமாக மாற்றம் செய்துக்கோங்க. ஒரு நிறுவனத்தில் இருக்கிறீங்க, அந்த நிறுவனத்திலேருந்து வேறு நிறுவனத்துக்கு போகிறதுக்கான சந்தர்ப்பம் வருதுன்னா தாராளம் எடுத்துக்கோங்க, 4 கணக்கு பார்க்காதீங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆடி மாதம் 18 தேதிக்குள்ளார, ஏன்னா ஆடி மாதம் 17ஆம் தேதி உங்கள் ராசிநாதனும் நமக்கு மறைவு ஸ்தானத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த ஆடி மாதம் 18 தேதிக்குள்ளார திடீர்னு மனம் வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். ஐயோ ஆடி மாதம் எப்போ நம்ம அட்வான்ஸ் கொடுக்கறது, எப்படி நம்ம முன்மொழிகிறது அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வேண்டாம். ஒரு செயல் செய்கிறதுக்கு 4 கிழமையோட சந்தர்ப்ப சூழ்நிலை தான் சௌகரியமாக இருக்கும். அப்போது உங்களுடைய சூழல் ஆடி மாதம் 17 தேதிக்குள்ளார ஒரு திடீர் முடிவு எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும், பார்த்துக்கிடுங்க. தொழில் நிமித்தமாக விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு மாற்றம் வரப்போகுது. அதே மாதிரி மன உருவாகிறதுக்கான சந்தர்ப்பம் வரப்போகுது. இது ரெண்டும் அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இன்னும் ஒரு சில விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் பிரச்சனை, பணப்பிரச்சனை, பல விதமான தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்கும். இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் கூட இன்னும் ஒரு சிலர் இருந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் ஏற்படக்கூடிய கோச்சார கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது, இதில் மாற்று கருத்து இல்லை. ஏன்னா உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு 10 குடை கிரகம் 9வது பாவகத்தில் இருந்து 3வது பாவகத்தை பார்க்கிறார். அதாவது தைரியஸ்தானம் சொல்லுவாங்க, அந்த தைரியஸ்தானத்தை பார்க்கிறாரு. தைரிய ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் வக்ர பயிற்சியில் இருந்து உங்கள் ராசிக்கு 11வது பாவகன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் பார்த்துட்டு, ஏன்னா தொழில்காரகன்றது நமக்கு சனி பகவான் தான். தொழில் ஸ்தானாதிபதி சனி பகவானுடைய வீட்டை பார்க்க சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2வது பாவகம் தனஸ்தானத்தை பார்க்கிறாரு, லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு. இந்த சூழலால் 100% விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நிமித்தமாக மாற்றங்கள் வரப்போகுது, இதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலர் இந்த ஆடி மாதத்தில் எடுக்கக்கூடிய முடிவு முயற்சியால் தொழிலதிபர் ஆக போகிறீங்க, அனுபவித்து சொல்லுங்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி
இன்னும் சில பேருக்கு இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் சரியாகிறது, காதலர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் 1ஆம் தேதியிலிருந்து சரியாக 17ஆம் தேதிக்குள்ளேயே கொடுத்துரும். ஏன்னா இந்த திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். ஐனு சுகஸ்தானாதிபதியும் சுக்கிரன் தான். அப்போ திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதி சுக்கிரனை திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் 6க்குடைய கிரகம் பார்ப்பது. இதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய தீராத சங்கடமாக இருந்தாலும் சரி, தீரவே தீராதுன்னு நினச்சாலும் சரி தீர்ந்து போயிடும். காதலர்களுக்கிடையே இருக்கக்கூடிய முழுமையான சங்கடங்களை நீங்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். இது சாதிக்கிறதுக்குண்டான நேரம்தான் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு. அடுத்த மாதத்துடைய தொடக்கத்தில் சொல்லுங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க என்ன செய்தீங்க என்ன செய்யலைன்ட்டு. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசியில் பிறந்த உறவுகளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். வாழ்க வையகம், வாழ்க வளம்.